I was talking is like so this is a Discord channel, so do check it out for the Python course or daily sessions. And then yeah, so இப்போதைக்கு Python போயிட்டு இருக்கு, but once post that will continue uh, with the some other like modern technology, like we'll do the study group. So coming straight away into the topic of today, so நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ஸோ இன்னைக்கு வந்து we'll talk about Terraformல modules பற்றி will continue. So Terraform, for anyone new here, like we will do Terraform to do like for infrastructure as code பண்ணுவோம், so that நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா அதை ரிப்பீட் பண்ணாமல், சே இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் த ரிசோர்ஸ் அண்ட் ரீக்ரியேட் இட், அதுக்காக தான் பண்ணுவோம். நம்ம இது முன்னாடி வரைக்கும் பார்த்துருப்போம். அதில் வி வில் ஸ்டார்ட் டுடே வித் மாடியூல்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் இது எப்படிலாம் யூஸ் ஆகும் அண்ட் ஹவு டு ரைட் அ மாடியூல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டு பிகின் வித் மாடியூல், ஸோ மாடியூல்ஸ் இஸ் மோர் லைக் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா யூ கேன் மோர் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் என்ன பண்ணுவோம், வி ரைட் அ பீஸ் ஆஃப் கோட் அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷன்ஸை ரெஃபர் பண்ணி வி வில் எக்ஸிக்யூட் த சேம் டாஸ்க் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். சேம் வே மாடியூல்ஸில் நம்ம வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் எழுதுவோம் டு கிரியேட் அ ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் ஆர் நம்மளோட இன்ஃப்ரா பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கோட் எழுதுவோம். அந்த பீஸ் ஆஃப் கோடை நம்ம சோர்ஸாக ரெஃபர் பண்ணி வி வில் கிரியேட் என் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ இதோட யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு நான் ப்ராட் என்விரான்மெண்ட் இருக்குது, டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் ப்ராட் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ லெட்ஸ் சே யூ ஹாவ் உங்களோட ஆர்கிடெக்சர்லேயே ஹாவ் அ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் தென் சம் நான் ப்ராட் அண்ட் தென் ப்ராட். ஸோ இப்போ 3 என்விரான்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம 3த்துக்குமே தனித்தனியாக கோடு எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வராது டு பிகின் வித். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே பீஸ் ஆஃப் கோடு எழுதுவோம். அதில் வில் பாஸ் த டைனமிக் இன்புட் பாஸ் பண்ணி டெவ்க்கு என்ன ரிசோர்ஸ் வேணுமோ டெவ் க்ரியேட் பண்ணுவோம், நான் ப்ராட்க்கு என்னவோ அது க்ரியேட் பண்ணுவோம், ப்ராட்க்கு என்ன வேணுமோ அது க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லா என்விரான்மெண்ட்லேயுமே ஸ்டேபிள் அண்ட் சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். whereas will be pointing to the same single piece of code, so that நம்ம ஒரு ஏதாவது ஒரு புது சேஞ்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கூட then that change will first go to dev and then non-prod and then prod. அந்த மாதிரி வந்து நம்ம பைப்லைன் பண்ணுறதுக்குமே இந்த மாடியூல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ we are going to combine this modules concept with நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வேரியபிள்ஸ் அண்ட் அதோட we are going to get it combined. ஓகே, ஸோ அதுதான் வந்து இனி நம்ம பார்க்க போகிறது. So if you have seen our last one, so let me go to the VS Code. Okay, so இது நம்ம போன வாரம் க்ரியேட் பண்ணியிருந்த S3 பக்கெட்கான கோட். ஸோ we created a resource and then இதில் வந்து நம்ம வேரியபிள் நேம் வந்து லைக் S3 பக்கெட் நேம் வந்து we passed it as a வேரியபிளாக பாஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ what we are going to do now, we are going to do the same thing now. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட்ஸ் கிரியேட் அ மாடியூல். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருந்த போன வாரத்தோட கோட் வில் ஆக்ட் அஸ் அ மாடியூல். இந்த மாடியூலை ரெஃபர் பண்ணி we are going to create a number of resources பண்ணலாமா? ஸோ லெட்ஸ் கிரியேட் அ ஃபோல்டர் called module. Okay, so இந்த ஃபோல்டருக்குள்ளே I will put all my .tf files. நம்ம இது வரைக்கும் போன வாரம் வரைக்கும் எழுதி வச்சுருந்த TF ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வில் புட் இட் இன் திஸ் மாடியூல் அப்படிங்கிற ரெபாசிட்ரியில் ஐ வில் போஸ்ட் இட் அவுட். ஓகே, ஸோ now we have this module and then I think we don't need this thing deleted. Okay, so we have this module and then இந்த மாடியூலில் நம்மளோட ரிசோர்ஸ் க்ரியேஷனுக்கான இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அன் S3 bucket and then the providers configuration, same way variable நம்ம போன வாட்டி விளையாடிட்டு இருந்த அந்த வேரியபிள்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த வேரியபிள்ஸ் இருக்குது. ஆல்சோ தி டு அவுட்புட் ஆர் டெமோலேருந்து என்ன க்ரியேட் பண்ணுறோம் and then அந்த S3 ஐடியோட டேக்ஸ் என்ன அப்படிங்கிற வேரியபிள்ஸ் வந்து இட் வில் பி பாசிங் இட் அவுட் அண்ட் மாடியூல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கிரியேட் அண்ட் ஸோ லெட்ஸ் கிரியேட் அண்ட் dev environment first. So let me call it as dev.
ஸோ மாடியூலோட சின்டாக்ஸ் வந்து ஸோ ஃபஸ்ட்டு சேம் வே லைக் நம்ம டெவ்லையும் வந்து வில் ரைட் ஒன் டாட் டிஎஃப் ஃபைல் தான் எழுதுவோம். ஸோ லெட்ஸ் கால் இட் அஸ் மெயின் டாட் டிஎஃப். ஸோ இது நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் நேம். ஸோ நேம் டசன்ட் மேட்டர் ஹியர். சாரி, I created a folder. Yeah, so let's create a file main.tf. so in the tf file வந்து you can give as anything, same as the நம்ம எப்படி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது கொடுத்துருக்கோமோ அதே தான் you can give it as anything. ஆனால் இந்த main.tfல rather than saying resource what we will say is module. ஓகே, அந்த இந்த மாடியூலுக்கு ஒரு நேம் தருவோம். ஸோ சேம் லைக் நம்ம எப்படி வந்து ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணோம், சேம் வே இந்த மாடியூலை ரெஃபர் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு நேம் தருவோம். இட் கேன் பி எனிதிங். ஸோ நான் இப்போதைக்கு இதை வந்து S3 ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, ஸோ அந்த மாடியூலுக்கு நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நேம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த மாடியூல் எதை ரெஃபர் பண்ணோம். நான் ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், அந்த பீஸ் ஆஃப் கோட் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, வேர் இஸ் இட், இந்த பீஸ் ஆஃப் கோட்க்கு நான் ரெஃபர் பண்ணோம். இதை நான் எப்படி ரெஃபர் பண்ண போகிறேன் அதுதான் வந்து வில் டெல் இட் ஆஸ் அ சோர்ஸ் அப்படிமோ. ஸோ சோர்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்மளோட சோர்ஸ் எங்கே இருக்குது, வித்தின் லோக்கல் ரெபாசிட்ரிக்குள்ளேயே இருக்குது. இதே உங்களோடது வந்து கிட் ரெபாசிட்ரியில் இருக்குது அப்படின்னா தென் யூ வில் ப்ரொவைட் அ கிட் லிங்க் ஹியர். ஓகே, உங்களோட கிட் ரெபாசிட்டரியோட லிங்க் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. எங்கே உங்களோட இந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான டெராஃபார்ம் ஃபைல் இருக்கோ அதை வந்து கொடுப்பீங்க. சின்ஸ் இது என்னோடய லோக்கல் இதுலேயே இருக்கிறதுனால ஐ வில் சே எங்கே போய் லுக் பண்ணணுன்னு. ஸோ இப்போ நான் டெவ் டைரக்டரியில் இருக்கேன், கரெக்ட். ஸோ நான் இப்போ இந்த டெவ் டைரக்டரியிலேருந்து இந்த மாடியூல் டைரக்டரிக்குள்ளே போகணுன்னா நான் என்ன பண்ணணும். ஸோ ஆஸ் அ கமாண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் சே இப்போ நான் டெவ் டைரக்டரியில் இருக்கேன். இப்போ நான் அந்த டெவ் டைரக்டரியிலேருந்து மாடியூல் டைரக்டரிக்கு போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லணும். நான் என்ன பண்ணணும், ஐ வில் சே சிடி டாட் டாட் கொடுத்தேன் அப்படின்னா ஐ எம் அட் ஒன் லெவல் அபவ். ஸோ இப்போ நான் டெவ்லேருந்து டாப் டைரக்டரிக்கு வந்துட்டேன். அந்த இப்போ நான் மாடியூல் டைரக்டரிக்கு போகணுன்னா என்ன பண்ணுவேன், சிடி மாடியூல். கரெக்டாக இப்படி தான் வந்து நம்ம ஒரு லினக்ஸில் வி வில் பி நேவிகேட்டிங் ஃப்ரம் வித்தின் த டெவ் டைரக்டரி டு மாடியூல் டைரக்டரி. சேம் திங் தான். இப்போ நம்மளோட சோர்ஸ் வந்து டெவ் டைரக்டரிக்குள்ளே இருக்குது. we are going to say sorry இந்த main.tf டெவ் டைரக்டரிக்குள்ளே இருக்குது. we are going to say go and fetch it from the module directory. so I will say dot dot slash நம்மளோட source folder name அது வந்து will pass it out. ஸோ இதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ வில் கோ வித்தின் திஸ் main.tf இருந்து இப்போ மாடியூலுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரிசோர்ஸ்க்கு என்ன வேரியபிள்லாம் இன்புட்டாக பாஸ் பண்ணோம். ஸோ இதில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், விச் இஸ் டெமோ. கரெக்டாக. ஸோ இந்த மாடியூலுக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஒரு வேரியபிள் நேம் இஸ் டெமோ. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா டெமோ ஈக்குவல் டு என்ன வேல்யூ கேட்குது. ஸோ இட்ஸ் சேயிங் லென்த் வந்து வேர் டாட் டெமோ ஈக்குவல் டு 3 இருக்கணும், 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். நம்ம வந்து போன வாட்டி டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஃபார் சிம்பிளிசிட்டி பர்பஸ் ஐ வில் ரிமூவ் திஸ் வேலிடேஷன் அண்ட் அதர் திங்ஸ் நவ். ஓகே, ஸோ இப்போதைக்கு இட்ஸ் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அன் சிம்பிள் டெமோ நேம் வந்து நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குது, டெமோ வேரியபிள் வந்து எதிர்பார்க்குது. ஸோ வில் கிவ் இட் ஹியர் டெமோ நேம் வந்து as let's say tp 1 2 3 4 5 6 7 8 9 or maybe 0. okay, so we'll pass the variable value from here and then இப்போ வேறு என்ன எதிர்பார்க்குது. ஸோ இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் டெமோ. ஸோ வெறும் டெமோ மட்டும்தான் எதிர்பார்க்குது. அண்ட் தென் இதில் நம்ம வந்து என்விரான்மெண்ட் டைப் வந்து we declared by default as prod. so since நம்ம வந்து மாடியூலுக்கு போகிறதுனால we can even variabilize this. we can say var dot env or உங்களுக்கு புரிகிற மாதிரி you can name it out. ஸோ இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட வேரியபிள்ஸ் டாட் டிஎஃப்லையும் we will declare the variable என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னு. ஸோ we are going to expect var dot env ஒரு type, let it say we will expect a string type and then description is so let's say description is like
expecting the type of environment. So that for user readability, right, என்ன பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு. So we're going to expect one more value env. So இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், we will say இந்த இதுலேயே will pass env environmentum pass பண்ணலாம். And then we let's say environment equal to அதில் ஃபார்மேட்டிங் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, we can just do a quick formatting எப்படி அதையும் சொல்கிறேன். So let's say this one is a dev environment, just for the tagging purpose we will say environment equal to this one. So now let's go for our இப்போ இதெல்லாம் நம்ம Terraform ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக எப்படி பண்ணலான்னா, you can just say Terraform fmt, so that will do the Terraform format for you. இது பண்ணல உங்களுக்கு தெரியலனா then you should say recursive. So recursive-னா within subfolders நீங்கள் எங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம s3-demo அப்படிங்கிற மெயின் இதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ when we say recursive, அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற சப் டைரக்டரிஸில் ஏதாவது main.tf இருந்தாலும் then it will go and reformat it for you in a proper structure. ஸோ நீங்கள் கவனிச்சிருக்கலாம், now this equal to gets aligned. ஸோ முன்னாடி வந்து it was something like this. ஸோ இப்போ நான் வந்து Terraform fmt recursive கொடுத்த உடனே it got properly aligned. ஸோ Terraform நீங்கள் எழுதும்போது you don't need to focus about alignment, அதெல்லாம் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு எழுதினதுக்கு அப்புறமா then with this single command Terraform fmt recursive நம்மளோட alignment வந்து we can take it from there. Okay, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ rather than executing within this module directory, நம்ம போன வாட்டிலாம் வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இப்போ now we will go into like dev directory and then we will say Terraform init. இதில் providers pass பண்ணணும். Let's see what happens without the provider. Okay, it's initialized. Okay, so if I do tfp, I mean tfp is my alias for Terraform plan. So கொஞ்சம் லேசிங்கிறனால I just made an alias out of it. So plugin did not respond, it says module. Okay, I think it's the same that 5G network thing error which I am facing consecutively. Let's try one more time. Terraform plan. Okay, it says unrecognizable remote plugin, backend is s3 blah blah. Okay, so let's try to do the providers.tf on. Okay, so here if you could see it says backend s3 வச்சிருக்கேன். Okay, let me remove these things, we don't need this for now. Then I put now that will just keep as simple as that, required providers and stuff. So let's try to do that now. tfi Terraform init, and then let's create the Terraform plan. Still it says unrecognized variable. Okay, what's happening? Okay, let's try to pass the providers over here. So the providers is going to same as previous one, as in modules. Okay, so now let's initiate the providers. So providers you already know to tell Terraform என்ன API calls வந்து execute பண்ணணும்னு சொல்றதுக்கு. So if I do Terraform init and Terraform plan, it says some error in this one. Let's see what's the error. I'm starting here. Okay, it's complaining about this.
maybe I will remove this also. ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது தட்ஸ் ஆல்சோ பெட்டர் ஒன். லைக் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதோ ஃபஸ்ட் கெட் ரிட் ஆஃப் இட். ஏன்னா டெராஃபார்மோட எரர் ரிப்போர்ட்டிங் வேஸ் வந்து இட்ஸ் நாட் தட் மச் அக்யூரேட். லைக் ஆஸ் வுட் ஹவ் சீன் லாஸ்ட் டைம், லைக் சில சமயம் இட் வுட் கம்ப்ளைண்ட் சம்திங் லைக் கம்ப்ளீட்லி இன்சேன். ஸோ நவ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ யூ வுட் ஹவ் சீன் Terraform bucket is creating for us a new bucket. From we are referring to a module. So you could see if I just create if I just apply Terraform apply now, நமக்கு வந்து இது வந்து bucket வந்து create பண்ணும் in a dev environment la, I mean a dev bucket for us. So okay, so let's wait for it to create. Come on. So bucket is creating for us. So இதுக்கப்புறம் இது வந்து we are creating one of the resource, right? So நம்ம வந்து dev environment மட்டும் we are creating it. So using the single piece of code we are creating a dev. Same way we'll show you like how to create it for non-prod and prod. Okay, இது one of the ரொம்ப basic concept, but Terraform யூஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. Okay, so now we have created a resource under dev. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ஐ நீட் டு கிரியேட் ஃபார் லெட்ஸ் சே ஃபார் நான் ப்ராட்க்கு க்ரியேட் பண்ணோன்னா வாட் ஐ வில் டூ, ஐ ஜஸ்ட் காப்பி இட், பேஸ்ட், ஸோ ரீநேம் த ஃபோல்டர், லெட்ஸ் சே நான் ப்ராட். Yeah, so am I referring to the same module? Yes, let's say நான் இது வந்து maybe 901 something, I'll keep it, and then environment I will change it to non-prod. Okay, so இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, same I just took exact ditto of dev, duplicated, and then referring to the same another, I'm just referring to the same resource, which is the single piece of code which we created. அதுலேருந்து நான் வந்து we are going to do it. So இப்போ rather than executing within the dev folder, I can just switch it to non-prod, and then same thing I will just do Terraform init, and it will initialize the Terraform code for us. அதுக்கப்புறமா we'll do Terraform plan and then Terraform apply. So module அப்படிங்கிறது we write a single architecture once, அதை யூஸ் பண்ணி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸில் we will create resource just like that. ஸோ அதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் Terraform. ரியல் வேர்ல்ட்லேயுமே வந்துட்டு they just use like this. ஸோ இதுக்கு இங்கே பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும்னா பேசிக் தெரியும், ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண தெரியும், ஃபைலில் போடுறோம், சோர்ஸில் ரெஃபர் பண்ணுறோம், என்ன வேரியபிள் வேணுமோ அதை பாஸ் பண்ணோம், மல்டிபிள் என்விரான்மெண்ட் மல்டிபிள் ரிசோர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், Terraform init, plan, apply, 3 கமாண்ட் தெரியும், done. As a beginner level you can mention in your resume like you know Terraform. Project basic things, இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி நிறைய எரர் வரும், ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா you can easily understand and learn Terraform. It's a piece of cake. ஸோ இதுதான் வந்து ஜென்ரிக் பேசிக் மாடியூல். ஸோ இந்த மாடியூல்லே வந்து தே வில் ப்ளே வித் மோர் லைக் வேரியபிள்ஸில் வந்து ப்ளே பண்ணுவாங்க ரியல் வேர்ல்டில். லைக் வந்து ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஸோ வேரியபிள்ஸ் வந்து நிறைய ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, ஸோ இந்த ரெஃபரன்ஸ்லேயே வந்து நம்ம போன வாட்டி பண்ண மாதிரி தே கேன் டூ இட் அஸ் அ டைனமிக் வேரியபிள். டைனமிக் வேரியபிள்னால் என்னென்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ okay, let's just create first non-prod la, and then we'll take it step by step for the variable thing. Okay, so இப்போ நம்ம வந்து non-prod la create பண்ணிட்டோம். So when I meant like இதிலே variable என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா rather than
டேரெக்டாக இங்கே வந்து டெமோ ஈக்குவல் டு வேரியபிள் டிக்ளேர் லைக் வேல்யூ டேரெக்டாக டிக்ளேர் பண்ணாமல் they will variabilize this, so they can say like var dot demo inga, and then இது வந்து var dot env, and then within the resource and the creation இருக்குல்ல non prod category அங்கே வந்து they will create another file. You can create another file called variables dot tf, and then இங்கே வந்து will declare our variables. So என்னென்ன variables இருக்குது, so we have one for demo and then one for env. Okay, and then you can say value is equal to இதுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணோம், இதோ இங்கே இருக்குது, இதுதான் பாஸ் பண்ணோம். ஸோ we'll say value equal to this, and then இதுக்கு value is equal to என்ன பாஸ் பண்ண non prod, right? So just say this. So same thing now, but just passing parameters, so they will make it like this, so that அவங்க காப்பி பண்ணாங்கன்னா main.tfல இதில் எதுவும் எடிட் பண்ணாமல் they will keep this constant, and then அந்த variable.tf ஃபைலை மட்டும் values parameters pass பண்ணுறதை they will change it. ஸோ இதில் description add பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, and it makes life more easy, like bucket name, and then let's say, ஸோ அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் என்ன வேல்யூ அவங்க பாஸ் பண்ணணுன்னு. ஸோ environment type. So just to make you believe, நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரைட்? ஸோ தட் வந்து நம்ம என்ன சொல்லணும், இட் சுட் சே no change in resourceன்னு சொல்லணும், கரெக்டாக? ஸோ லெட்ஸ் டூ terraform init. What it says, okay, it should be default. My bad. Come on. So this will be okay. So Sashi Kumar mentioned like demo stuff easier, but when it comes to real time project, lots of complications. Okay, so Sashi Kumar bro, if you are available, we can jump into Discord, and then you can shoot out your question, and then we'll take it from there. Do you want to do that? Happy to discuss. So yeah, I'll pass the Discord link, bit.ly underscore. Okay, so I just passed your Discord channel link. If you would like to discuss, jump in over there, and then happy to take it live, your queries. Okay, so if you say like real time project, lots of complications, so we'll take it from the basic, and then scenario மாறுபடும். But if you start from the basic, if you apply it, then நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண it will be like makes more easy. Okay, so where am I currently? So you could see Terraform initialize ஆயிடுச்சு, and then we start with Terraform plan. This is my network issue, as I told anything. Yeah, no worries Sashi Kumar, like maybe like next week we will plan. So just join the Discord and comment in the Terraform channel. We'll plan some time together. So we'll do this Terraform plan. So it says no changes. So even though we variabilize this, then it doesn't created any conflict. So that when the likewise they will do it in a real time, they will use it in a multiple ways. So in the variabilized pattern layer, as
like Sasikumar சொன்ன மாதிரி like we are starting from the basics, but again இதுலேயே நிறைய advanced concepts இருக்குது, like dynamic variables இருக்குது, and then dynamic type of resources இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு will see it one by one பார்ப்போம். எடுத்தோடனே we don't do a PhD degree, right? First alphabets, then letters, words, அப்படி தானே கொண்டு போவோம். ஸோ சேம் வே வில் டேக் இட் இன் தட் வே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கோ, ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். in some I don't know the day count. Then we saw the variables எப்படி ஹேண்டில் பண்ணோம், வேரியபிள்ஸ்க்கு வேலிடேஷன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துருக்கோம், அண்ட் தென் ஒரு ஃபுல் ரிசோர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் அட் லெவல் ஆஃப் மாடியூல்ஸில் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது, அது அந்த மாடியூல்ஸ்லேயே how we can variabilizing it. So it comes more with practice. So இது நம்ம வந்து வெறும் S3க்கு மட்டும் பார்த்தோம், ரைட்? ஸோ இன் ஃபியூச்சரில் வில் சி லைக் எப்படி ஒரு எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி ரெஃபர் பண்ணணும், அதை பற்றியுமே வந்து வில் see it in the upcoming days. ஓகே, ஸோ இதான் இன்றைக்கி மெயினாக பிளான் பண்ணது, the Terraform modules, like how you will work it and எப்படி இது இன்ட்ராக்ட் பண்ணி எப்படி will create itனா. So in next week we'll talk about data blocks. Already இப்போ ஒரு S3 bucket இருக்குது என்கிட்ட, அதை நான் எப்படி வந்து ரெஃபர் பண்ணணும் when I'm linking it with some other resource, or if I'm having something else நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத we will see that in the next videos. Okay, so thanks all for joining and thanks for your support. Like initial audio issue இருந்தாலும் வெயிட் பண்ணதுக்கு, it's my stupid OBS thing, like when I'm swapping screen it was totally gone wrong. Thanks for bearing with me, and in case subscribe பண்ணுங்க. See you Monday for the Python batch, Python study group, morning 11 AM to 12 PM. Tada bye guys, happy weekend.